ஐஸ்வர்யா கூட வாழ விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதனால் எல்லாருமே ஏன்டா இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. உடனே கௌதம் வந்து இவ வந்து தரம் கெட்டவ, இவ கூட நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து எல்லா விஷயமும் வந்து தெரிஞ்சும் வந்து அமைதியாக இருக்காரு. இந்த சூர்யாவும் வந்து மகாவும் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டு சூர்யா கிட்ட என்னப்பாச்சு, என்னப்பா ஏன்ப்பா இப்படி இருக்காரோட சூர்யா எல்லா உண்மையும் சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்ப்பா எங்கள் வீட்டிலாம் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வேறு வழி இல்லை, தாத்தா உடம்பு சரியில்லை தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா எப்படி மறைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து அவள் பொண்டாட்டிக்காக மகாக்காக தான், மகா தான் எல்லாத்தையும் போட்டு போட்டு கொடுக்குறா. இந்த ஐஸ்வர்யா மோசமானவங்க தெரிஞ்சும் மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. உடனே வந்து நீ அமைதியாக இருக்கியா, ஏன்டா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ல கேட்காம என்ன பண்ணுறாரு, ஐஸ்வர்யா பிடிச்சி வெளியே தள்ளிடுறாரு. இதுக்கப்புறம் இவ வந்து இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறாரு. ஐஸ்வர்யா வந்து கீழே விழுந்ததெல்லாம் மயக்கம் அடைஞ்சிடுறாங்க. எல்லாருமே ரொம்ப பயந்து போகிறாங்க. உடனே வந்து டாக்டரை கூப்பிட்டு கேட்குறாங்க. அப்போ டாக்டர் வந்து ஐஸ்வர்யா செக் பண்ணிவிட்டு ஐஸ்வர்யா வந்து கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் வந்து இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு கௌதம் என்ன பண்ணுறாரு, இந்த குழந்தைக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, இந்த குழந்தை மதனுடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்டா இப்படிலாம் பேசுகிற அப்படின்றாங்க. ஆமாம் நான் அப்படி தான் பேசுவேன். உடனே வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. நம்ம மகா வந்து எங்கள் அக்காவை பற்றி இப்படி சொல்லுவீங்க, இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல உங்களுக்குலாம் அசிங்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து நீ அமைதியாக இரு மகா, நான் பேசிக்கிறேன் இந்த ஆள்கிட்ட, எவ்வளோ தைரியமாக தான் இந்த வார்த்தையை பற்றி பேசுவேன், நீ ரொம்ப யோகியமானவனா, நீ என்னை பற்றி பேசுகிறதுக்கு, நான் எப்படிப்பட்டவன் எனக்கு நல்லா தெரியும், உன்னை விரும்பின ஒரே காரணத்துக்காக இவ்வளோ நாள் வந்து நீ பண்ணுற அட்டுழியத்தை நான் பொறுத்திருந்தேன், இனிமேட்டு பொறுக்க மாட்டேன், புரியுதா, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் சரி நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. என்னை பார்த்து எப்படி அந்த வார்த்தையை நீ சொல்லுவேன், உன்னை நான் விரும்பினது ஒரே காரணத்துக்காக நீ இப்படிலாம் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டுறாங்க. நீ என்னடி பத்தினி மாதிரி வேஷம் போடுறியா அப்படின்னு. ஆமாம் நான் பத்தினி தான், நான் என்ன தான் வந்து பேராசை பிடிச்சவளாக இருந்தாலும் நான் உனக்கு மட்டும்தான் வந்து இருந்தேன், நீ தான் என் வாழ்க்கையில் இருந்தேன், அதுக்கு தான் இவ்வளோ கேவலமான விஷயத்தை நீங்கிட்ட சொல்கிற, இந்த நிமிஷம் சொல்கிறேன், டெஸ்ட்டுக்கு நான் ரெடியாக இருக்கேன், நீ ரெடியாக இருக்கியா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து நான் நிரூபிக்கிறேன் என்ன அப்படின்றாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து சித்ராவும் வந்து என்ன இவ இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே கௌதம் வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உனக்கு ரெடியாக இருக்கியான்னு. ஆமாம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் மட்டும் என் குழந்தை தெரியப்போதா, உன் குழந்தை தான்டா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து தாத்தா வந்து நீ அமைதியாயிருமா, அவள் தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னால, இதுக்கப்புறம் தான் இருக்கும் உனக்கு, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அவள் நிரூபிப்பா, உன் வேலையை பாரு அப்படி சொல்லிடுறாரு. உடனே வந்து நம்ம மகா என்ன பண்ணுறாங்க, சூர்யா கிட்ட கேட்குறாங்க, என்னங்க இதை நீங்களும் நம்புறீங்களா அப்படின்னு. சூர்யா வந்து இல்லை நான் நம்பலை, ஐஸ்வர்யா வந்து என்ன தான் வந்து பொல்லாதவளாக இருந்தாலும் பேராசை பிடிச்சவளாக இருந்தாலும் அவள் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் தப்பு பண்ண மாட்டான்னு தான் தோணுது, ஏன்னா வந்து நான் எவ்வளோ கௌதம் விரும்புகிறேன்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னா அப்படின்னு. அப்படியே வந்து ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்றாங்க. சரிங்க இப்போ என்ன பண்ணுறது, அந்த மதனோட மேட்ரு வந்து வெளியே வந்தால் தான் எல்லா பிரச்சனையும் தீரும், அந்த மதனை தேடி நான் போகிறேன், அவனை வந்து உண்மையை நான் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பிரபா ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. இப்படியாவது வந்து இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து வந்து கோட்டீஸ்வரி வந்து இந்த கல்யாணத்தை வந்து எப்படியாவது நிறுத்தணும், என் பொண்ணு நான் வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வராங்க. அனாமிகாவும் விஜய் வந்து போகிறாங்க. அப்போ வந்து பிரபா நீ போகக்கூடாது, விஜய் கூப்பிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு கோட்டீஸ்வரி சொன்னதால பிரபா போக மாட்டேங்கிறாங்க. உடனே விஜய் வீடு தேடி வந்துடுறாரு. அனாமிகா செமையாக டென்ஷன் ஆகி இப்படி பண்ணுறீங்களே, இது நியாயமா, இவ்வளோ தேடி வந்துட்டீங்களேன்னொன்னே, எனக்கு வந்து பிரபா தான் ரொம்ப முக்கியம், என் ப்ரோ தான் எனக்கு முக்கியம், அதுக்கப்புறம் தான் நீ அப்படின்னு சொன்னால் அனாமிகா அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே கோட்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போது என் பொண்ணு வந்து இவர் மனசில் இருக்காளா, ஆனால் அவரை எப்படி புரிய வைக்கிறது, அவருக்கு எப்படி வந்து அவரோட வந்து பாசத்தை வந்து தெரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எப்படியாவது பிரபாவை வந்து சேர்த்துடணும் விஜய் கூட அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து அனாமிகா பயங்கரமாக கத்துறாங்க. இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் அனாமிகாவை வந்து விஜய் வந்து சமாதானப்படுத்துகிற பிரபாவும் சொல்கிறாங்க, இல்லை என்ன தான் வந்து என் கூட வந்து அவர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் ஒன்றை தான் விரும்புகிறாரு அனாமிகான்னு சொல்லிடுறாங்க. அதனால் அனாமிகா சந்தோஷப்படுறாங்க. அடுத்து அனாமிகா வீட்லேயும் வந்து விஜய் வீட்லேயும் வந்து சம்மந்தம் பேசுகிறாங்க. எல்லோரும் சந்தோஷமாக வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. இது முடியுது.